ஒரு நாள் சிவபெருமான் தியானத்திலிருந்து எழுந்து வரும்போது ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே வந்தார். அதை கேட்ட பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, சுவாமி, கடவுளாக இருக்கும் தாங்களே இன்னொரு கடவுளின் பெயரை உச்சரித்து வருகின்றீர்களே, விஷ்ணுவின் அவதாரமான ஒரு இளவரசனை குறிக்கின்றது என்றார். மேலும் ராமர் தனக்கு பிடித்த அவதாரமாகவும் பூலோகத்தில் அவதரித்து ராமருக்கு தொண்டு செய்ய போவதாகவும் கூறினார். இதை கேட்டு பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது. சிவபெருமானை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஈசன் தேவி, கவலை வேண்டாம், பூலோகத்துக்கு அனுப்ப போவது என்னுடைய ஒரு சிறு பகுதிதான், மற்றபடி நான் இங்குதான் இருப்பேன் என்றார். அவர் எடுக்க போகும் அவதாரத்தை பற்றி கேட்டார். பலத்த விவாதத்துக்கு பின் சுவாமியின் அவதாரம் ஒரு குரங்காக இருப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டது. உடனே பார்வதி தேவி தானும் இறைவனுடன் வருவதாக கூறினார். சிவபெருமான் அதற்கு சம்மதம் கொடுத்து தான் எடுக்க போகும் அவதார குரங்குக்கு வாளாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார். அதற்கு ஒப்புக்கொண்டாள் பார்வதி தேவி. எனவே சிவபெருமான் குரங்காகவும் அதன் வாளாக பார்வதி தேவியும் அவதாரம் எடுத்ததால் தான் அனுமன் அழகாகவும் பலசாலியாகவும் இருக்கின்றார். ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை புரிந்திடவே சிவபெருமான் அனுமன் குரங்காக அவதாரம் எடுத்தார் என்று ஒரு நாள்